அனைவருக்கும் வணக்கம். அண்மை காலமாக சைவ உலகில் சில சர்ச்சைகளை கிளப்பி வருகின்ற அருண்தமிழ் என்கின்ற யூடியூப் சேனலை நடாத்துகின்ற அருண் அவர்கள் ஆறுதிருமுருகன் ஐயா, என்னுடைய குருநாதர் கம்பவாரதி ஐயா போன்றவர்களை எல்லாம் விமர்சனம் செய்து கொண்டு வருவதை சைவ உலகம் அறிந்திருக்கும். அவருடைய விமர்சனங்கள் மேலெழுந்த வாரியாக அவதூறு பரப்புவனவாக இருக்கின்றன என்பதை நான் சொல்ல வேண்டியதில்லை. சென்ற பதிவில் விநாசகாலே விபரீத புத்தி என்கின்ற வடமொழி தொடரை தமிழில் ஒரு தொடர் உண்டு என்று நான் சொற்றோர்வாக சொல்லியிருந்தேன். அது சொற்றோர்வாக சொல்லப்பட்ட விடயம், அது தமிழுக்குரிய தொடர் இல்லை. அதை ஏதோ பெரிய கண்டுபிடிப்பாக எடுத்துக்கொண்டு என்னை மீண்டும் விமர்சித்திருந்தார். இவரெல்லாம் ஒரு தமிழாசிரியர், இவரெல்லாம் எப்படி மாணவ சமூகத்தை நல்வழிப்படுத்தப் போகிறார் என்று கேள்விக்கணை தொடுத்திருந்தார். மேடையிலே நாங்கள் ஒரு விடயத்தை சொல்ல நினைத்து வேறோர் சொல்லாக வார்த்தையிலே வந்து விழுந்து விடும். இதைத்தான் சொற்றோர்வு என்கிறார்கள். தொல்காப்பியமெல்லாம் மேற்கோள் காட்டுகின்ற அருணுக்கு இது சொற்றோர்வாக சொல்லப்பட்ட தொடர் கூற்று என்பது தெரிந்திருக்காமல் போனது அதிசயம்தான். சரி, அதை விட்டு விடுவோம். மீண்டும் மீண்டும் தொடுத்த கேள்விக்கணைகளையே தொடுத்து அரைத்த மாவையே அரைத்து கொண்டிருக்கிறார். எனக்கு சலிப்புக்கு மேலே சலிப்பாக கம்பவாரதி அவர்கள், என்னுடைய குருநாதர் கம்பவாரதி ஐயா அவர்களை மேடை தொழிலாளி, மேடை பேச்சு தொழிலாளி என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த மேடை பேச்சு தொழிலாளி என்று அவர் குறிப்பிடுகின்ற அந்த ஒரு வார்த்தையே அவருடைய கண்ணியத்தை அளவிட போதுமானது. ஒரு ஆன்மீக குருவை நல்ல இன்றைக்கு வாழுகின்ற யார் வேண்டுமானாலும் ஒத்துக்கொள்ளுவார்கள், எவரும் இதை மறக்க மாட்டார்கள். சைவத்துக்கோ தமிழுக்கோ இன்றைக்கு தெளிவு சொல்லக்கூடிய மிக உயர்ந்த நிலையிலே, இமாலய உச்சாணி நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை. இது நான் அவர் மீது கொண்ட பக்தியினாலோ மதிப்பினாலேயோ சொல்லவில்லை என்பதை இந்த பேச்சை கேட்கின்ற நல்ல நோக்கத்தில் பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒத்துக்கொள்வார்கள். சைவ தமிழ் உலகம் கொண்டாடுகின்ற மிக உன்னதமான ஒரு மனிதர். தமிழ்நாட்டிலே அவருக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்பது வார்த்தையாலே சொல்லி விளங்க வைக்க முடியாத ஒன்று. மிக உன்னதமாக, நான் பக்தியாலே சொல்லுகிறேன் என்று யாரும் மிகையாக எடுக்க மாட்டீர்கள். அவரை அப்படி கொண்டாடுகிறார்கள். நான் நினைக்கிறேன், கம்பன் உள்ள காலத்திலே கம்பனுக்கு இப்படி ஒரு மதிப்பு இருந்திருக்குமா? திருவள்ளுவர் காலத்திலே திருவள்ளுவருக்கு இப்படி ஒரு மதிப்பு இருந்திருக்குமா? ஏன் மிக அண்மையிலே வாழ்ந்த பாரதி காலத்தில் பாரதியை மதித்தார்களா என்றால் இல்லை. தமிழ்நாட்டிலே அப்படி கொண்டாடுகிறார்கள். அத்தகைய ஒரு குருவை, அத்தகைய ஒரு ஆன்மீக சிந்தனையாளரை, ஒரு இலக்கியவாதியை மேடை பேச்சு தொழிலாளி என்று சொல்லுகின்ற அந்த தரத்திலேயே அவருடைய கண்ணியம் தெரிகிறது. விவேக சிந்தாமணி என்கின்ற நூலிலே ஒரு அருமையான பாடல் உண்டு. தண்டாமறையின் உடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டூகம் வண்டோ கானகத்திடை இருந்து வந்தும் கமல மது உண்ணும் பண்டே பழகி இருந்தாலும் அறியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்தங்குறவாடி தம்மில் கலப்பர் கற்றோரே. தாமரை மலரோடு கூடவே பிறந்தது தவளை. குளத்திலே தாமரையும் தோன்றி தவளையும் தோன்றி இருக்கும், கூடவே வாழும். ஆனால் அந்த தவளை தாமரை மலரிலே இருக்கக்கூடிய தேனை அருந்தி அதனுடைய சுவையை அனுபவித்து ஒருபோதும் அறைந்திருக்காது. மிக நீண்ட காலங்களாக ஒன்றாகவே வாழுகிற வாய்ப்பு கிடைத்தும் அதனுடைய அருமையை உணர்ந்து கொள்ளாத தவளை எவ்வளவுதான் நெருங்கி வாழுகிற அந்த சூழல் இருந்தும் அதை தேனுடைய அருமையை புரியாதது போல சில புல்லர்கள், தீய இயல்புள்ளவர்கள், நல்லவர்களோடு எவ்வளவுதான் பழகினாலும் அவர்களுடைய உயர்குணங்களை அறிய மாட்டார்கள். தூர தேசத்திலே காட்டுக்குள்ளே இருந்த போதும் வண்டானது தேடி கண்டுகொண்டு மலரிடத்திலே வந்து தேனை அருந்தி மகிழும்.
அதுபோலே எங்கெங்கோ இருந்து குக்கிராமங்களிலே எல்லாம் இருந்து இந்த ஐயாவினுடைய கட்டுரையை வீடியோக்களை போட்டால் நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே பார்க்கலாம். இந்த முகநூல் தளத்திலே ஐயாவினுடைய கட்டுரைகளுக்கு கீழே, ஐயாவினுடைய இந்த வீடியோக்களுக்கு கீழே எத்தனை பேர், ஐயா உங்களை 100 அடிக்கு அப்பால் இருந்தேனும் ஒரு முறை தரிசிக்க வேண்டும், உங்களை ஒரு முறையேனும் என் வாழ்நாளில் கன்றுவிட வேண்டும். இது நான் சொல்லவில்லை, நீங்களே பார்க்கலாம். இப்படி நல்லவர்கள் நல்லவர்களை கொண்டாடுகிறார்கள். ஆனால் எங்களுடைய அருண் போன்ற புல்லர்களுடைய கண்களுக்கு மேடை பேச்சு தொழிலாளி, அதை ஐயா பாரதி கவிதை நமக்கு தொழில் என்று சொன்னான், அதுபோல என்னை தொழிலாளி என்றது தரக்குறைவாக இல்லை. அதான் நான் சொன்னேனே, மிகப்பெரிய பக்குவப்பட்டவர்கள், அவர்களை ஒன்றும் செய்யாது. ஆனால் இந்த சேறு பூசல்கள் ஈழத்தமிழினத்தை வெக்கித்தலை குனிய வைக்கிறது. எனக்கு இருக்கக்கூடிய பலரும் ஏன் இவர்களுக்கெல்லாம், இந்த பைத்தியக்காரர்களுக்கெல்லாம் எதற்கு பதில் சொல்கிறீர்கள், பயனற்ற இந்த விவாதங்கள் எல்லாம் எதற்கு வாசு, வேண்டாம் விடுங்கள் என்று எத்தனையோ பெரியவர்கள் அக்கறையோடும் மதிப்போடும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய அந்த உபதேசங்களை எல்லாம் தாண்டி நான் இந்த பதிவை சொல்வதற்கு, அவர்களுடைய உபதேசங்களிலே எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது, அது வேறுபடியும். ஆனால் நான் அவர்களை மதிப்பேன். அவர்களை அவமதிப்பதாக இந்த செயலை நான் செய்யவில்லை. செய்வதற்கு காரணம், பெரியவர்கள் கண் முன்னாலேயே அவதூறுபடுத்தப்பட்டு கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, எங்காவது யாராவது அறத்தை நீதியை நிலைநாட்ட வழிகிட்டால் அவர்களை சேறு பூசி அவர்களை அவமரியாதை பண்ணினால் அவர்கள் அடங்கி விடுவார்கள் என்று ஒரு தப்பபிப்பிராயம் இந்த அருண் போன்ற சிறிய மனிதர்களுக்கு உண்டாகிவிடக்கூடாது. அவரை நான் முன்னைய பதிவிலே கேட்டிருந்தேன், அருண் செய்கின்ற அறச்செயல் என்ன என்று கேள்வி எழுப்பியிருந்தேன். ஒன்றும் இல்லை என்று அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். யாருக்காவது அவதூறு பண்ணி சேறு பூசுவதைத்தான் நான் செய்து வருகிறேன், அவரே சொல்லியிருக்கிறார். நான் எந்த அறச்செயலையும் செய்யவில்லை. வாழ்நாள் முழுவதும் அறத்துக்காக பாடுபடுகிற அரிய மனிதர்களை தேடி கண்டுபிடித்து எங்காவது ஒரு சிறிய குறையை கண்டு அவர்களை மழுங்கடிக்க வைக்கலாம், அவர்களுடைய அறப்பணிக்கு தடை போடலாம் என்று நினைக்கிறார். கம்பவாரதி ஐயா காசு வாங்காமல் ஏதாவது தமிழ் பணி செய்திருக்கிறாரா? 40 ஆண்டுகளாக அகில இலங்கை கம்பன் கழகம் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும், குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்து 47வது 48வது வருஷமாகிவிட்டது. நான் நினைக்கிறேன் இந்த 2009 யுத்த காலத்தோடு ஓரிரு ஆண்டுகள் முன்பின்னாக விழாக்கள் நடக்கவில்லை. அப்பப்போ இடையிடையே ஒரு சில மிக அசாதாரண சூழ்நிலையில் விழாக்கள் நடக்கவில்லை. மற்றபடி தொடர்ந்து விழாக்கள் நடந்து கொண்டே வருகிறது. இசை விழா யாழ்ப்பாணத்திலும் கொழும்பிலும் மிகச்சிறப்பாக நடந்து வருகிறது. இந்தியாவிலே இருந்து மிக உன்னதமான இசை வல்லுநர்கள், இசை மேதைகள், நிபுணர்கள் எல்லாம் வந்து இசை விருந்து கொட்டி கொடுக்கிறார்கள். இவையெல்லாம் நாங்கள் கம்பன் கழகம் என்கின்ற ஸ்தாபனத்தின் ஊடாக செய்கின்ற அறப்பணிகள். இவற்றுக்கும் சமுதாய மனிதர்கள் சில பேருடைய பங்களிப்புகள் இருக்கிறது, நான் மறுக்கவில்லை. ஆனால் இந்த பணி வரலாறு காண முடியாத பணி, பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பணி. நான் கம்பன் கழகத்தைச் சேர்ந்தவனாக இருந்து கொண்டே தற்புகழ்ச்சி கொள்கிறேன் என்றால் இல்லை. ஐயா அவர்களுடைய அந்த ராஜபாட்டை, ஈழத்திலே சைவத்துக்கும் தமிழுக்கும் ஒரு பெரிய ராஜபாட்டியை உருவாக்கி கொடுத்தவர் கம்பபாரதி ஐயா அவர்கள். அவருடைய மாணவர்களாக அவர்களுடைய அந்த வழிப்படுத்தலிலே ஆரதிரு முருகன் சார் உட்பட, தமிழரவி சிவகுமாரன் சார் உட்பட பெரும் பெரும் பேச்சாளர்கள் என்று ஈழத்திலே இன்றைக்கு நாங்கள் மதிப்போடும் வியப்போடும் பார்க்கின்ற அத்தனை பேரும் கம்பன் கழகத்துக்கு ஊடாக வளர்ந்தவர்கள், பயணித்தவர்கள். எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ இசை வல்லுநர்கள், இளம் பேச்சாளர்கள் என்று இன்றளவும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறார்கள், வாய்ப்பளிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். கவிதை போட்டி, பேச்சு போட்டி, திருக்குறள் மனன போட்டி என்று போட்டிகளை வைத்து மாணவர்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதைவிட யாழ்ப்பாணத்திலே ஐயா அவர்களுக்கு கோயில்களிலே போடப்பட்ட தங்கப்பதக்கங்களை எல்லாம் உருக்கி ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் சிலை செய்து கொண்டார் என்கின்ற பதிவெல்லாம் நானே போட்டிருக்கிறேன். பலரும் அதை அறிவார்கள். ஆனால் இந்த பாவிகள் கண்களுக்கு அதெல்லாம் தெரிய வராது. தன்னுடைய
வாழ்நாள் முழுவதும் தமிழுக்காகவும் சைவத்துக்காகவும் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் கம்பபாரதி ஐயா அவர்கள். திருமுருகன் ஐயா அதே போல தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் தமிழுக்காகவும் சைவத்துக்காகவும். தயவு செய்து இந்த குறுமதியாளர்களிடம் நான் கேட்பது, அவர்களை எந்த விதத்திலும் நீங்கள் காயப்படுத்த முடியாது. ஆனால் இதை பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இது என்ன ஒரு இனம், பெரியவர்களை மதிக்க வேண்டியவர்களை எல்லாம் காயப்படுத்துகிறது என்று ஒரு பிழையான முன்னுதாரணங்களை சமுதாயத்துக்குள்ளே விதைக்கிறீர்கள். ஆதீன சுவாமியை எரியூட்டியது தொடர்பாக மீண்டும் மீண்டும் கேள்வி கேட்கிறீர்கள். ஆதீன சுவாமியை எரிக்க வேண்டும் என்று அவரே கேட்டுக்கொண்டார் என்கின்ற ஆதாரம் எல்லாம் நன்கு சொல்லப்பட்டாச்சு. ஜோகர் சுவாமி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் எல்லாம் துறவு நிலையிலே ஆன்மீக நிலையிலே வாழ்ந்தாலும் எரியூட்டப்பட்டவர்கள், தகனம் செய்யப்பட்டவர்கள், சமாதி வைக்கப்படாதவர்கள், இன்னும் பலரை சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்த தருமபுர ஆதீனம் சுவாமிகள், இவராலேயே மேற்கோள் காட்டப்பட்ட தருமபுரம் ஆதீனம் அவருடைய விருப்பத்தின் பேரில் அது நடந்திருக்கிறது என்றால் அதிலே என்ன ஆராய்வதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, துறவிகளுக்கு எரியூட்டக்கூடாது என்கின்ற மேற்கோளை நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் நல்லயாதீன குருமகா சன்னிதானம் முற்றுமுழுதாக அந்த துறவுஸ்தானத்துக்குரியவர் அல்ல. அதாவது இதை அவரை கொச்சப்படுத்துவதாகவோ அவரை குறைத்து எடை போடுவதாகவோ இல்லை. அவர் தானே தன்னை சைவ மரபுப்படி தகனம் செய்ய வேண்டும், துறவுக்கான அந்த சமாதி நிலைகளில் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர் உலகியலுக்கும் கொஞ்சம் தொடர்புபட்டவராகவே இருந்திருக்கிறார். அவர் மிக நல்ல மனிதர், மிக அற்புதமாக அந்த எடுத்துக்கொண்ட பணியை ஆதீனத்திலே இருந்து கொண்டு சாதித்தவர். இடைவிலகி போகவில்லை, தடுமாறவில்லை. ஆனால் ஒவ்வொருவருடைய ஆன்ம பக்குவம் என்றது வேறு. எனக்கு சமாதி வைக்க வேண்டாம் என்று அவரே கூறியிருக்கின்றதற்கு பிறகு அங்கே ஆராய்வதற்கு எதுவும் இல்லை. இதெல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கேள்விகள் எல்லாம் உண்மையிலே சமூக பொறுப்போடு எழுப்பப்படுகின்றனவா, ஒரு நல்ல நோக்கத்துக்காக எழுப்பப்படுகின்றனவா, அல்லது யாராவது ஒருவருக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும், தடைக்கற்களாக இருக்க வேண்டும், சேறு பூச வேண்டும், விமர்சனம் செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் போடப்படுகின்றனவா என்று பார்க்க வேண்டும். நற்றாமரைக்கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் கற்றோரை கற்றோரே காமுறுவர் கற்பில்லா மூர்க்கரை மூக்கர் உவப்பர் முதுகாட்டில் காக்கை உவக்கும் பிணம் என்று அவ்வையும் ஒரு பாடல் பாடியிருக்கிறாள். நற்றாமரைக்கயத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தாற்போல் கற்றோரை கற்றோரே காமுறுவர், முதுகாட்டில் காக்கை உவக்கும் பிணம். தம்பி அருண் அவர்கள் எங்காவது குறை இருந்தால் கரை இருந்தால் என்று தேடி துருவுகிறாரே தவிர நல்லவற்றை கண்டு பாராட்டுவதற்கு அவர் விரும்புவதில்லை. அவருடைய பதிவுகளை பார்த்தால் எங்காவது அசிங்கங்களை படம் பிடிப்பது, எங்காவது குறைபாடுகளை, இதுக்கெல்லாம் என்னென்று கேட்டால் இதெல்லாம் வெளி உலகத்துக்கு கொண்டு வருகிறேன். ஐயா, சமுதாயம் உள்ள சமுதாயத்திலே தவறுகளும் எங்காவது ஒரு இடத்தில் இருக்கும். குணநாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல், இது வள்ளுவனுடைய கூற்று. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். ஒரு மனிதனை நல்லவன் அல்லது தீயவன் என்று எடுத்துக்கொள்வது எப்படி என்றால், அவன் ஆற்றுகிற காரியங்கள் 100 என்றால் அந்த 100லே அவன் ஆற்றுகிற காரியங்கள் அறக்காரியமாக நல்ல காரியமாக எத்தனை இருக்கிறது, கெட்ட காரியமாக எத்தனை இருக்கிறது. இதற்காக உடனே அப்படி என்றால் திருமுருகன் சாரும் கெட்ட காரியங்கள் செய்கிறார் என்று வாசுதேவா ஒத்துக்கொண்டார் என்று எல்லாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது. வார்த்தையில் விவகாரம் செய்வதில் அர்த்தமில்லை அருண், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நல்ல மனிதர்களுடைய அறப்பாதைக்கு எங்களால் முடிந்தால் கை கொடுப்போம், இல்லாது போனால் விலகி நிற்போம். அதுவே அறத்துக்கு செய்கின்ற பெரிய உதவி, பேருதவி. ஈழத்துக்கு 50 அரிசி மூட்டைகளோடு அருண் அவர்கள் வருகை தந்து திருமுருகன் சார் அன்னதானம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி மீண்டும் ஜெர்மனிக்கு அந்த 50 மூட்டை அரிசிகளையும் அதை சுமந்து வந்த அருணையும் திருப்பி அனுப்பிவிட்டார் என்றால் போலே அறம் செய்வதற்கு தடையாக இருக்கிறார், வழிபடுகிறார் இல்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறார். எனக்கு ஒன்றுமாக புரியவில்லை. உங்களுடைய அறச்செயலுக்கு என்ன தடை இருக்கிறது யாழ்ப்பாணத்தில்? எங்கு வேண்டுமானாலும் நல்ல காரியங்களை யார் வேண்டுமானாலும் முன்னெடுக்கலாம். அத்தகைய அறச்செயலுக்கு ஒரு தடையும் இல்லை. நாங்களாக
ஏதாவது ஒரு சாட்டை சொல்லிக்கொண்டு ஒதுங்குகிறோம், விலத்திருக்கிறோம். சரி, உங்களுக்கு அறம் செய்ய முடியவில்லை என்றால், ஜெர்மனி குளிர் பிடித்திருக்கிறது என்றால் வாழ்ந்துவிட்டு போங்கள். ஆனால் ஈழத்திலே களத்திலே நின்று ஏழை குழந்தைகளோடும் அனாதை சிறுவர்களோடும் கைவிடப்பட்ட முதியவர்களோடும் தன் வாழ்நாளை கழிக்கின்ற அந்த நல்ல மனிதனை எதற்காக இப்படி வறுத்தெடுக்கிறீர்கள்? எதற்காக இப்படியெல்லாம் கேள்விக்கணை எழுப்புகிறீர்கள்? தயவு செய்து உங்களுக்கு நல்ல புத்தியை இறைவன் தர வேண்டும். நல்லவற்றை காணுவதற்கு நல்ல ஒரு பக்குவப்பட்ட நல்ல மனோநிலை வாய்க்கப்பெற வேண்டும். அதை உங்களுக்கு இறைவன் இனிமேலேனும் தர வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். கம்பபாரதி ஐயா செய்த அறப்பணிகள் ஆயிரம் இருக்கிறது. கம்பன் கழகம் கல்விப்பணி, சமுதாய நிதியுதவி என்று செய்து கொண்டே இருக்கிறது. கிளிநொச்சியிலே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆளுமை பயிற்சி மையம், ஈழத்து இளைய தலைமுறையை ஆளுமை மிக்கவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திலே ஐயா அவர்களாலே அமைக்கப்பட்டு வருகிறது. எத்தனையோ அறப்பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் கண்களுக்கு அவையெல்லாம் தெரியாது, தெரியவும் வேண்டாம். நல்லவர்கள் கண்களுக்கு அவை தெரிந்தால் போதும். கணிக்க வேண்டியவர்கள் கணிப்பார்கள். உங்களுடைய கணிப்பை எல்லாம் எதிர்பார்த்து இவை செய்யப்படுவதில்லை. உங்களுடைய கேள்வி பதில் சொல்ல வைத்தது, அவ்வளவுதான். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.